வணக்கம் நேயர்களே. செலவு சேமிப்பு முதலீடு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். என்னோட பிள்ளைய டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், இல்லை அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற கனவு எல்லா பெற்றோருக்கும் இருக்கும். ஆனால் நம்ம அதுக்காக என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் செய்கிறதில்ல. கடைசி நேரத்தில் லோன் கேட்டு பேங்க் வாசலில் போய் நிற்கிறோம். அப்படி இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே உயர்கல்விக்கான செலவை சமாளிக்கிறது எப்படி அப்படின்னு தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு பேச போகிறோம். நேர்களோட கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக பொருளாதார வல்லுநர் திரு கணேசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். சார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிறது தான், திரையில் இருக்கிற நம்பரை பார்த்து நீங்கள் அழைக்கலாம், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். தயவு செய்து டிவி வால்யூமை மியூட் பண்ணிவிடுங்க. டிவியை பார்க்க வேண்டாம், ஃபோனில் கவனம் வச்சு பேசுங்க. அப்போ தான் நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு கேட்கும், சார் சொல்கிறது உங்களுக்கு கேட்கும். சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லாஸ்ட் மினிட்ல தான் நம்ம பணத்தை பற்றியே யோசிக்கிறோம். அப்படி இல்லாமல் உயர்கல்விக்கான செலவை சமாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, குழந்தை பிறந்ததுலேருந்தே சேமித்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டாக நான் பிரிச்சுட்டு போகலான்னு நினைக்கிறேன். இப்போ என் பையனோ பொண்ணோ காலேஜ் போகிறதுக்கு இன்னும் 15 வருஷம் இருக்குது அப்படின்னா, இப்போ இருந்து நான் எந்தெந்த ஸ்கீமில் சேமிக்கலாம்? எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்பிக்கையானதுன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸோட சுகன்யா சமருதி திட்டம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு, போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எல்லா பின்கோட்லேயும் இருக்குது. அண்ட் நம்பிக்கை, எல்லாருக்கும் பக்கத்துலேயே போனால் பண்ண முடியும். அண்ட் இது வந்து பெருசாக டாக்குமெண்டேஷன் இல்லை, நேரில் போனால் எல்லாருக்கும் அவங்க லாங்குவேஜில் புரிகிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ சுகன்யா சமருதின்னும் போது வருஷத்துக்கு மினிமம் 500,000 ரூபாய் கட்டினாலே போதும். ஸோ நீங்கள் மாதம் கொஞ்சம் கட்ட முடிஞ்சதுனாலே ஒரு 18 வருஷத்தில் ஒரு இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு 7.1% செல்வ மகள் திட்டம். ஸோ அதில் வந்து நம்ம கண்டினியூஸாக இனிஷியலாக எதுவுமே பண்ணாதவங்க இதை ஆரம்பித்தாலே போதும், ஏதோ ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸடாக கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் இன்றைக்கி இருக்கிற மாதிரி நிச்சயமாக இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து கட்டணம் இருக்க போகிறது இல்லை. அப்படிங்கிறப்ப அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? இது எஜுகேஷன் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமானா செல்வ மகள் திட்டம் வந்து பீட் பண்ணாது. ஏன்னா இப்போ 7% ஆரம்பிக்கும் போது ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திட்டம் தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 8.9% இருந்தது. இப்போ அது குறைச்சிட்டே வந்துட்டாங்க. ஏன்னா இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் குறையுது, ரெப்போ ரேட் குறையுதுன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஆனால் ஒரு சேமிப்பு ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் எனக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இதை ஆரம்பிக்கலாம். இன்ஃப்ளேஷன் பீட்டிங் அப்படின்னா இந்தியாவில் எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டபுள் டிஜிட், ஒரு 10-11% மேலே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எது பீட் பண்ணோன்னா நம்ம வந்து மினிமம் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் மாதத்துக்கு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் பசங்க பேர்லேயே கூட ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு 15 வருஷத்தில் வந்து பசங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை என் ஃபேமிலிக்கு என் சுச்சுவேஷனுக்கு என்னால் மினிமம் 500,000 தான் ஆரம்பிக்க முடியும்னா ஆரம்பிச்சுட்டு ஸ்டெப் அப்பாக ஒரு 10% போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய தொகை கிடைக்கும். ஸோ எதுவும் இல்லாததுக்கு ஒரு அமௌண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்கு தான் இது ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன். ஒரு நேர் இருக்காங்க, பேசிடுவோம். ஜோதிவேல் செங்கல்பட்டுலேருந்து. வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், குழந்தைகளுக்கு வருங்கால கல்விக்காக பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறது நல்லதா, இல்லை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் முதலீடு பண்ணுறது நல்லதா, இல்லைன்னா பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதாக இருக்குமா சார்? பாண்ட்லேயும் வந்து லாங் டேர்மு ஷார்ட் டேர்மு இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். சரி, குழந்தைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஏன்னா ஒரு மினிமம் 15 வருஷம் 18 வருஷம் ஒரு காலேஜுக்கு போகிறதுக்குன்னு இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு அமௌண்ட் 500-1000 ரூபாயிலிருந்து ஒரு ஸ்டெப் எஸ்ஐபின்னு போட முடியும். என் பையனோ பொண்ணோ வந்து காலேஜ் இன்ஜினியரிங் படிக்கணும் இல்லை மெடிக்கல் படிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து எல்லாராலையும் புரிஞ்சிக்கக்கூடிய சைல்டு பிளான்னே இருக்குது. சில்ட்ரன்ஸ் சைல்டு பிளான்னு மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் வச்சுருக்காங்க. அது ஈஸியாக புரியும், இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும், அது ஆரம்பிக்கிறது சுலபம். பங்குச்சந்தைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம். பட் ஆனால் எல்லாருக்கும் புரிஞ்சு பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அது சந்தேகம். அதனால் பங்குச்சந்தையும் பாண்டும் அதே தான், ஆரம்பித்து ரிஸ்க் இருக்கான்றது நிறைய நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் இருக்குது, பட் 15 வருஷம் இருக்குது அப்படின்னும் போது தாராளமாக ஒரு சில்ட்ரன் பிளானில் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நன்றி அழைத்தமைக்கு. சார், இப்போ எனக்கு டார்கெட் 25 லட்சம் 15 வருஷத்தில் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம்?
நம்ம வந்து 25 லட்சத்தை நம்ம செல்வ மகள் திட்டம் மூலமாகவும் கிடைக்கும். இல்லை நான் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறேன், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சது மிகப்பெரிய பப்ளிக் இன்சூரன்ஸ் கம்பெனியும் இருக்குது, ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியும் இருக்குது. அங்கே போனீங்கன்னா சைல்டு இன்சூரன்ஸ் பாலிசினே வைப்பாங்க. ஸோ அது எடுத்தோன்னா மினிமம் ஒரு 10 லட்ச ரூபாய் எடுத்தோன்னா ஒரு 15 வருஷத்தில் காலேஜ் படிக்கிறதுக்கு கல்யாணத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 3 வருஷத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா 15வது வருஷம் 20வது வருஷம் ரெண்டுத்துக்குமே ஒரு 25 லட்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது யூலிப்பாகவும் இருக்கலாம், இதுவும் இருக்கலாம். பட் ரிட்டர்ன்ஸ் வைஸ் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட் தான். சைல்ட் பிளான்னு போடும்போது கார்டியனாக பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வருஷம் கிராண்ட் பேரண்ட்ஸ் கொடுக்குற பணம் இல்லை போனஸ் அமௌண்ட் எதுவும் ஒன்று ஆட் பண்ணிகிட்டே வந்தோன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற 25 லட்சம் ஈஸியாக ஒரு 3000-4000 ரூபாய் மாதத்துக்கு கட்டினாலே போதும். இல்லை 2000 ருபீஸ் ஆரம்பிச்சுட்டு ஸ்டெப்அப் எஸ்ஐபியாக போட்டாலே அந்த 15 வருஷ காலகட்டத்தில் அச்சீவபிள் ஆன கோல் தான், அது பண்ண முடியும். சரி, நான் வந்து சீக்கிரம் சேர்க்க தவறிட்டேன், 10 வருஷம் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்பு ஒன்று அமௌண்ட் அதிகப்படுத்தணும். மாதம் கட்டக்கூடிய அமௌண்ட்டை இப்போ நம்ம 2000-3000 சொல்கிறோம், 15 வருஷம் 18 வருஷம் இருக்குன்னா 10 வருஷம் தான் இருக்குன்னும் போது கண்டிப்பாக முதலீடு பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து ஒரு 5000-10,000 பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணலாம். அப்படி இல்லை, நான் வந்து எந்த காலேஜ் போக போகிறேன், இன்ஜினியரிங்காக மெடிக்கலாக, நிறைய பசங்களுக்கு 10 வருஷம் ஒரு 7-8 வயசில் அந்த தெளிவும் இருக்காது. ஸோ நம்மளால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் 10 வருடமும் நான் ரொம்ப பெரிய காலகட்டம் தான், ஈக்விட்டியில் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். ஒரு 10வது படிக்கும் போது நமக்கு ஒரு தெளிவு இருக்குது, 11ஆவதுல ஒரு தெளிவு கிடச்சிரும். அப்போ வந்து நம்ம இருக்கிற பணம் எவ்வளோ அதை வந்து நம்ம பிளான் பண்ணிவிட்டு காலேஜ் சேர்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பார்க்கலாம். சரி, இப்போ நான் மார்க்கெட் போகிறேன் அப்படின்னா எனக்கான வாய்ப்புகள் அங்கே என்னெல்லாம் இருக்கும்? பங்குச்சந்தையில் கேட்குறீங்களா? பங்குச்சந்தையில் வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும், நான் வந்து மார்க்கெட் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன், வருஷத்துக்கு ஒரு சிறிய மாதம் எஸ்ஐபி போடுற மாதிரி வருஷத்துக்கு ஒரு பணமோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு பணம் போட முடியும், என்னால் மானிட்டர் பண்ண முடியும்னா 10 வருஷத்துக்கு மேலே இருந்தாலே ஒரு மிகப்பெரிய டைம் பீரியட் தான். பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டைம் இன்வெஸ்டடாக இருக்கும். இது வந்து ஒரு சில மக்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ண வேணாம். எனக்கு தெரிஞ்ச பேங்கிங் கம்பெனிஸ், ப்ரைவேட் பேங்க்ஸாக இருக்கலாம், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸாக இருக்கலாம், அதை வந்து நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு மானிட்டர் பண்ண தெரிஞ்சால் பங்குச்சந்தையில் போடலாம். பட் ஆனால் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட்னா குறைஞ்சது ஒரு நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அதில் வந்து 12-13% கணக்கு வச்சு நம்மளால் ஃப்யூச்சரில் இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் பங்குச்சந்தையில் நம்ம போடுற பேங்க்கோ போடுற கம்பெனியோ இவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதிகமாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பும் இருக்குது, அது குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை பர்ஃபார்மன்ஸே இல்லாமல் ஒரு 5 வருஷம் இருக்கும். அப்போ வந்து நமக்கு ஒரு பதட்டம் வரும். 5 வருஷமாக நான் ஒரு 10 லட்சம் போட்டுட்டேன் ஆனால் ஏறவே இல்லை, இல்லைனா ஏறி இறங்கிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ அதனால் பங்குச்சந்தையில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். அது வந்து உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காக உங்களால் பார்க்க முடியும்னா அதுக்காக தள்ளி வச்சுக்கலாம். இந்த ஸ்பெசிஃபிக் கோலை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடாக வந்து செல்வ மகள் திட்டம் மாதிரியான இது பிபிஎஃப் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸு இல்லை பேங்க்ஸில் கூட பிபிஎஃப் இருக்குது, அதை தாண்டி யூலிப் பிளான்ஸ் இருக்குது, அதை தாண்டி இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, சைல்ட் பிளான்ஸ்னே இருக்குது. இது என்னென்னா நமக்கு வந்து டிஃபைன்டாக 10 வருஷமாக 15 வருஷத்தில் இவ்வளோ பணம் வரும்னு நம்மளால் ஒரு தோராயமாக பார்க்க முடியும், மானிட்டர் பண்ணி மாற்றலாம் வருஷம். பங்குச்சந்தையில் போட்ட பணத்தை மாற்றுறதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியலன்னா ஹெல்ப்புக்கு யாரையாவது கேட்கணும். அவங்கள வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா ஒரு நல்ல அட்வைசரை கேட்டால் மட்டும்தான் பங்குச்சந்தை மார்க்கெட் பார்த்துக்க முடியும். என்ன கேட்டால் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு. ஓகே, சைல்டு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி சொன்னீங்க, அப்படின்னா என்ன சார் விரிவாக சொல்லிட்டு? இப்போ இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா பென்ஷனாக ரிட்டையர்மெண்ட்டுக்கு பென்ஷன் பிளான் அது எல்லாருக்கும் புரிஞ்சது. ஒரு 35-40 வயசு ஆச்சுனாலே பென்ஷனுக்கு ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லுவோம், பென்ஷன் பிளான். அவங்ககிட்டே போய் பசங்க இருக்காங்களா சைல்டு இன்சூரன்ஸ் பிளான் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸாக இருந்தாலும் ஈஸியாக பாலிசி செல் பண்ண முடியும். ஆமாம் என் பையனுக்கு பொண்ணுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிடும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் செல் பண்ணுறதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பாலிசி, ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி ரிட்டையர்மெண்ட்டுக்காக இந்த ஃபண்டு, சைல்டு இன்சூரன்ஸ் ஃபண்டும் அதே தான், சைல்டு ஃபண்டுன்னு. இப்போ சிம்பிளிஃபை பண்ண சில இடத்துல சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்டெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ செபியோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி சைல்டு ஃபண்டுன்னு தான், எஸ்பிஐ சைல்டு ஃபண்ட், ஹெச்டிஎஃப்சி சைல்டு ஃபண்ட். ஸோ என்னென்னா போடும்போது இந்த ஃபண்டு வந்து என் குழந்தைக்காகன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா அதை பிரேக் பண்ண மாட்டோம். நம்ம ஆரம்பித்து 10 வருஷம்னா இது குழந்தைக்காக, அதை எடுத்து நான் லோன் கட்டுறதுக்கோ இல்லை வீடு வாங்குறது இல்லைனா லோன் அடைக்கிறதுக்குன்னு யோசிக்க மாட்டேன். அது என் பொண்ணு என் பையன் படிக்கிறதுக்கு நான் போட்டது, கல்யாணத்துக்குன்னு போட்டது, அதுக்காக இருக்கும். சில ஃபண்டு பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் வரைக்கும் லாக்இன் பீரியட் இருக்கும். அது இருக்கும்போது அட்வான்டேஜ் நமக்கு தான். அதாவது உங்கள் பசங்க 18 வயசு ஆகிடுச்சு, மைனர் கேஒய்சிலேருந்து மேஜர் பண்ணிவிட்டு அவங்க பேர்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கும் ஒரு பிடிப்பு இருக்கும், அவங்களுக்கும் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரு சைல்ட் ஃபண்ட் ஆரம்பிக்கிறது நல்லதுன்னே சொல்லுவோம். சரி,
இப்போ நான் பிள்ளைங்க படிப்புக்காக சேர்க்குறேன் அப்படின்னா முக்கியமாக 3 பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்ற. ஒன்று, என் குழந்தையோட வயசு என்ன, ரெண்டாவது என்னுடைய டார்கெட் என்ன படிக்க விரும்புகிறாரு அல்லது எதிர்காலத்தில் எது படிக்கலாம் அப்படின்ட்டு, மூணாவது எத்தனை வருஷத்தில் என்னுடைய டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணணும். இது 3ஐயும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது 3 தானா இல்லை வேறு ஏதாவது இருக்கா? இதை எப்படி என்ன சொல்கிறது சேர்த்து இதுக்கு ஒரு முடிவுக்கு வர்றது எப்படி இதெல்லாம் வச்சு? சரி, ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு 10 வயசு ஆயிடுச்சு, இன்னொரு 7-8 வருஷத்தில் வந்து காலேஜ் போக போகிறாங்க. சில பேருக்கு வந்து மெடிக்கல் போகணுன்னா இப்போதைக்கு ஒரு 1 கோடி ரூபாய் தேவைப்படும் அப்படின்னா 8 வருஷத்தில் அந்த ஃபேமிலியால் 1 கோடி ரீச் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. அப்போ தான் சுச்சுவேஷன். நான் வந்து என்னால் மாதம் ஒரு 15,000 எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா 8 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ சேர்க்க முடியும்? இப்போ மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பணம் டபுள் ஆகக்கூடிய டைம் 8 வருஷன்றது. அதை தாண்டி எனக்கு பணம் தேவைப்படுதுன்னா எதர் எஜுகேஷன் லோன் போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்துட்டு, ஏன்னா அந்த 11th வந்த பிறகு தான் நிறைய பசங்களுக்கு வந்து இல்லை டாக்டர் வேணாம் இன்ஜினியரிங், இல்லை இன்ஜினியரிங் வேணாம் டாக்டர், இல்லை வேறு ஏதாவது துறையில் போகிறேன். அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய அட்வான்ஸ் நடக்கிறது, டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்கிறதுனால புது படிப்புகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்குள்ளேயே நிறைய சேஞ்சஸ் வந்துடுச்சு. ஸோ அவங்க 10ஆவதுலேருந்து வரதுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ். ஸோ கூடுமான வரை என்ன கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் எதுவும் பண்ணலன்னா ஏதோ ஒரு அமௌண்ட் உங்களால் மேக்ஸிமம் சேவிங்ஸை வந்து அவங்களுக்கு எடுத்து வச்சிட்டோன்னா, கல்யாணம்னு யோசிக்கிறத தாண்டி படிப்புக்கு மேக்ஸிமம் அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா அது மூலமாக அவங்க வந்து அவங்களோட ஃப்யூச்சரை பூர்த்தி பண்ணிக்க முடியும். ஸோ கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கிறது நிறைய பேர் பண்ணுவாங்க, பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும். அதை விட எஜுகேஷனுக்குன்னு நிறைய பணத்தை சேர்த்து வைங்க. அது ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தால் நம்ம டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து டைம் 10 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னா ஒரு ஸ்மால் மிட் கேப் போடலாம். ஒரு 10 வருஷத்துக்குள்ளே தான் இருக்குன்னா ஒரு மல்டி அசெட் ஃபண்ட், ஹைப்ரிட் ஃபண்ட் மாதிரி போடலாம். 5 வருஷத்துக்குள்ளே தான் இருக்குன்னா பேலன்ஸ் ஃபண்டோ இல்லைனா அதை விட ரிஸ்க் கம்மியாக போட முடியும். எனக்கு ஒரு 7-8% ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா ஒரு 6 வருஷத்துக்குள்ளே பணம் டபுள் ஆகணும். அப்போது ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் மாதிரி போடும்போது கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு மானிட்டர் பண்ணி என்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ டைம் பீரியட் என்ன, நான் என்ன ஃபண்டு சூஸ் பண்ண போகிறேன்ற ஒரு கிளாரிட்டி வேணும். அதுக்கப்புறமா அவங்க எவ்வளோ பணம் போட போகிறாங்க, அந்த பணத்து மூலமாக குழந்தையோட எதிர்காலத்தை அச்சீவ் பண்ண முடியுமா, மெடிசன்னா எவ்வளோ தேவைப்படும், இப்போ அது ஒரு நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். அப்போ என்னோட இருக்கிற நிலைமைக்கு என்னால் அது இப்போ சேர்த்து வச்சு அதை அடைய முடியுமான்றது ஒரு மென்டல் கால்குலேஷன். இல்லை ஒரு அட்வைசர் கிட்ட போனோன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கிளாரிட்டியோடு கொடுத்துருவார் எவ்வளோ தேவைப்படும். இப்போ இருக்கிற உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு நீங்கள் இதை தான் பண்ண முடியும். சில பேர் நிறைய சம்பாதிச்சாலும் லோன் வாங்கி வச்சுருப்பாங்க, அப்போ இஎம்ஐ கட்டுறதுனால பண்ண முடியாது. ஸோ டென்ஷன் ஆகாமல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டெப் அப் எஸ்ஐபியாக கூட பிளான் பண்ணலாம். ஸோ தட் ஒரு 50% நம்ம மேனேஜ் பண்ணிட்டோன்னா எஜுகேஷன் லோன் கூட போக முடியும். சில பேர் ஹையர் எஜுகேஷனும் ஸ்காலர்ஷிப்பில் போகணும்னு நினைப்பாங்க, ஃபாரின் போய் படிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம கூடுமான வரை குழந்தைகள் பிறந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ளே ஒரு எஸ்ஐபி மேக்ஸிமம் அலோகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அவங்களோட எதிர்காலம் அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ தாராளமாக படிக்க வைக்க முடியும். சரி, இது வந்து லாங் டேர்முக்கு. ஆமாம், 3 வருஷம் தான் இருக்குது, 5 வருஷம் தான் இருக்குது, அவங்களுக்கான வாய்ப்பு. முதல்ல என்கிட்ட என்னென்ன அசட் இருக்குது, சில பேர் வந்து லேண்டாக வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து சின்ன வயசில் வந்து தாத்தா பாட்டி எழுதி கொடுத்த இடம் இருக்கும், அதை வந்து காலேஜ்க்கு வச்சுக்கோ, படிக்கிறதுக்கு வச்சுக்கோ, இல்லை கல்யாணத்துக்கு. ஸோ அதை மானிட்டைஸ் பண்ண முடியுமான்னு யோசிக்கலாம். ஸோ ஏன்னா எது முக்கியம் லைஃப்பில், பின்னாடி சொத்து வேணுன்றது முக்கியமாக இல்லை கல்யாணம் முக்கியமான்றதை விட படிப்புக்கு தேவையான பணம் முக்கியம். அப்போ வந்து மானிட்டைஸ் பண்ண முடியுமா, அது லேண்டாக இருக்கலாம், இல்லை தங்கம் வீட்டில் இருந்ததுன்னா அதை மானிட்டைஸோ இல்லை அடமானம் வைக்கிறது. அதை தாண்டி உங்களால் இது வரைக்கும் ஏதோ ஒரு பாலிசி, ஏன்னா இன்னொரு 3 வருஷம்னா ஒரு 14-15 வயசில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. ஸோ அதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமா அப்படின்றது 3 வருஷத்துக்குள்ளே தப்புகள் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஈஸியாக சொல்ல முடியும். பங்குச்சந்தையில் போடாதீங்க, ஸ்மால் அண்ட் மிட் கேப் மாதிரியான அதிக ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஃபண்டில் போடாதீங்க. ஸோ சேஃபாக வந்து ஒரு ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட்லாம் சொல்லுவாங்க, 7-8% இல்லை மிஞ்சி போனால் 9% வரைக்கும் வரலாம். ரிஸ்க்கு கம்மி, கேபிட்டல் சேஃபாக இருக்கும். அந்த மாதிரி ஃபண்ட்ஸை மட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். எவ்வளோ மேக்ஸிமம் அலோகேட் பண்ண முடியுமோ அலோகேட் பண்ணி வச்சு, ஏன்னா 3 வருஷன்றது 2 வருஷத்துலேயே பணம் சரியாக இருக்கணும். கடைசி வருஷம் மார்க்கெட்டையும் நம்ப முடியாது, டெட் ஃபண்ட்ஸையும் ப்ராப்பராக அதிக ரிஸ்க் எடுத்திங்கன்னா ரிஸ்க் ஆகிடும். ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்காமல் என்ன ஃபண்டில் போடலான்றது முக்கியம். அதுக்கப்புறம் மானிட்டைசேஷன் என்னென்னலாம், கோல்டாக இருக்கலாம், லேண்டு எல்லாம் எடுத்து அவன் படிக்கிறதுக்கு என்ன தேவை, இல்லை கடைசி 2 வருஷத்துக்குள்ளே மானிட்டைஸ் பண்ணக்கூடிய லெவலில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். அப்படி இல்லைனா எஜுகேஷன் லோன் பிளானிங் வந்து என்ன படிக்க போகிறாங்களோ, அவங்க வந்து நல்லா படித்த பசங்க வந்து மெடிக்கல் போகணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்றத கேட்குறது ரொம்ப முக்கியம். சரி சார், இப்போ நம்ம பேசணும் இஎம்ஐ பற்றி. அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். கிருஷ்ணகிரியிலேருந்து வெங்கடேசன், வணக்கம், கேள்வி கேளு.
வணக்கம். வணக்கம் சார். நிறுவனத்தில் வேலை டெபாசிட் பண்ணணும் சார் நான். இல்லை ஆடிபிளாக இல்லை சார். ஹலோ சொல்லுங்கள். பல்ஸ்ன்ற நிறுவனத்தில் நான் வந்து டெபாசிட் பண்ணேன் சார் பணம். ஹலோ நீங்கள் பேசுறது தெளிவாக இல்லை சார். கேக்குங்களா? சொல்லுங்க. பல்ஸ்ன்ற ஒரு கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனில பண்ணலாமான்னு கேட்குறாருன்னு நினைக்கிறேன். ஒன் டைம் டெபாசிட்டாக மோஸ்ட்லி இருக்காது. ஒரு 5 வருஷம் கட்டினா எவ்வளோ பணம் வரும்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டயர் 2 டயர் 3 சிட்டியில் வில்லேஜஸ்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டு தான் சொல்லி யூலிப் பாலிசிலாம் கொடுக்குறாங்க சில பேங்க்ஸ் மாற்றி கூட. ஆமாம், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸும் பண்ணுறாங்க, இதுவும் பண்ணுறாங்க. ஸோ குறிப்பிட்ட யாரையும் சொல்லலை, இது மாதிரி கிளைண்ட்ஸே கால் பண்ணும்போது சொன்னதுனால சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுனால நீங்கள் தெளிவாக இன்சூரன்ஸில் போட்டிங்கன்னா ட்ரெடிஷ்னல் பாலிசி, எனக்கு லைஃப் இன்சூரன்ஸ்னு சைல்டு இன்சூரன்ஸ் பாலிசின்னு போட்டோன்னா ஒரு 10 வருஷம் கட்டணும், இல்லை 7 வருஷம் கட்டணும். அது என்னன்றது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இன்சூரன்ஸு இல்லை கம்பெனி பேரை வச்சு இது நம்பிக்கையான கம்பெனி நம்பிக்கை பணம் வந்துடும். நான் கட்டுற பணத்துக்கு அந்த கிடைக்கிற பணம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் தான் கால்குலேட் பண்ணணும். அப்படி தெரியலனா ஒரு நல்ல அட்வைசரை கேட்குறது முக்கியம். இல்லை நீங்களே கூட்டி கழித்து பார்த்து எனக்கு போட்டால் ஒரு 6-7% தான் கிடைக்குது அப்படின்னா நான் வச்சுருக்க பணத்தில் அது போட்டால் நல்லதா, இல்லைனா ஆல்ரெடி செல்வமகள் திட்டம்லையும் போட்டிருப்பாங்க, இன்னொரு இன்சூரன்ஸ் பாலிசியும் போட்டுட்டு நான் ரெண்டுத்தையும் சேர்த்தும் பணம் பத்தலை அப்படின்னா நான் இதுக்கு வந்து பேங்க் எஃப்டி எதை வச்சுருக்கலாம். ஸோ நம்ம இன்ஃப்ளேஷன் பீட்டிங்னு பேசும்போது பசங்களுக்கு ஃப்யூச்சருக்குன்னு பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பணம் செல்வமகள் திட்டம் மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் பணத்தை மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது நல்லது. ஸோ தட் டைவர்சிஃபைடாக இருக்கும், ஓவராலாக நம்ம கோலையும் அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்து பண்ணுறது நல்லது. நன்றி அழைத்தமைக்கு. நேரிலே மறுபடியும் சொல்கிறோம், டிவி வால்யூமை மியூட் பண்ணிவிடுங்க, அமைதியான இடத்துலேருந்து கேளுங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைங்களுக்காக கேட்குறீங்க. அமைதியான இடத்துலேருந்து கேட்கும்போது நீங்கள் பேசுகிற எங்களுக்கு தெளிவாக கேட்கும், சார் சொல்கிறது உங்களுக்கும் கேட்கும். அதை மறுபடியும் நினைவுபடுத்துகிறோம். டிவியை மியூட் பண்ணிவிடுங்க. சார் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இஎம்ஐ பற்றி. இன்றைக்கி வந்து வீடு வாங்கியிருந்தா ஒரு இஎம்ஐ, கார் வாங்கியிருந்தா ஒரு இஎம்ஐ, செல்ஃபோனுக்கு ஒரு இஎம்ஐ, அல்லது ஹவுஸ் ஹோல்டிங்கில் இருக்கிறதுக்கு ஒரு இஎம்ஐ. இப்போ சம்பளத்தில் 50% 60% வந்து நிறையா பேர் இஎம்ஐயே கட்டிடுறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது அல்லது இதுக்கெல்லாம் பணம் போகும்போது எஜுகேஷன் அப்படிங்கிற முக்கியமான விஷயம் விட்டு போயிடுதோ? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா பண்ணணும்னு நினைக்கிறோம், பட் ஆனால் இமீடியட் ப்ரையாரிட்டி. ஏன்னா கல்யாணம் ஆகி ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே வீடும் கட்டணும், பசங்களும் பிறந்துட்டாங்கன்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு இஎம்ஐ தான் போகும். ஸோ எல்லாருக்கும் சொல்கிறது ஒரு 35-40%க்கு மேலே இஎம்ஐ போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அடுத்த இமீடியட் ப்ரையாரிட்டி பசங்களோட எஜுகேஷன், மேரேஜ் சொல்லுவோம். ஸோ எஜுகேஷன் தான் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கணும். அப்போ அதுக்கு முதல் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்து இஎம்ஐ போகணும். இஎம்ஐ போனாலும் அதை எவ்வளோ சீக்கிரம் குறைக்க முடியும்? இஎம்ஐ குறைக்கிறதுக்கு ஒன்று இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும். இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஸோ அது எந்த துறையில் இருந்தாலும், எந்த வேலைக்கு போயிருந்தாலும், இல்லை 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போக முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சம்பாத்தியத்தில் வாழறது சில பேருக்கு சென்னை மாதிரியான சிட்டியில் கொஞ்சம் கஷ்டம். அப்போ வந்து 2 பேரும் வேலைக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ மேனேஜ் பண்ண போகிறீங்க? ஸோ மேனேஜ் பண்ணும்போது லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனும் அதிகமாகிட்டே போகுது. நம்ம எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் பேசும்போது டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் தான். அது ரிப்பேர் ஆச்சுன்னா அதுக்கான செலவுகள், அப்புறம் வெளியில் வீக்கெண்ட் அவுட்டிங், இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாத செலவுகளாக ஆயிடுச்சு. அப்போ இதெல்லாம் தாண்டி நான் வந்து எஜுகேஷன் யோசிக்காமல் ஃபஸ்ட்டு எஜுகேஷனுக்கு மந்த்லி எவ்வளோ சேர்த்து வைக்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் என் குழந்தைக்காக. ஏன்னா கஷ்டப்பட்டு ஓடி கடைசியில் ஒரு 15 வருஷம் கழித்து நினச்சதை படிக்க முடியாட்டி அவங்களோட 3-4 வருஷம் போச்சுன்னா அவங்க ஃப்யூச்சர் வந்து பாதிக்கப்படும். ஸோ அப்போ ப்ரையாரிட்டின்னு யோசிச்சிங்கன்னா உங்கள் நம்ம சந்தோஷன்றதை தாண்டி குழந்தைக்கு வந்து அவங்களோட ஃப்யூச்சர். அப்போ அதுக்கு முதல்ல நீங்கள் பணத்தை சேர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. ஸோ எடுத்தோடனே வந்து நான் 5000 சேர்க்கணும் 10,000 சேர்க்கணும்னு யோசிக்காமல் 100 ரூபாயிலேருந்து கூட முதலீடு பண்ண முடியும் மியூச்சுவல் ஃபண்ட். அவ்வளோ கம்மியாக. ஸோ வந்து நமக்கு பழக்கம், எப்படி ஒரு காலையில் எழுந்த உடனே பல் வளர்க்குறோம், குளிக்கணும்னு தோணுதோ அதே மாதிரி ஒரு 100 ரூபாய் முதலீடு அப்படின்னு முடிவு ஹேபிட் ஆகணும்னு சொல்கிறீங்க. ஆமாம், ஒரு ஹேபிட்டாக பழக்கிட்டிங்கன்னா 100 ரூபாயில் ஆரம்பித்தா 6 மாதத்துக்கு தெரியும் 100 ரூபாய் போட முடிஞ்சது, இது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நமக்கே தோணும். கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். ஸோ ஒரு 500 ரூபாய் அடுத்த 6 மாதத்துக்கு, இல்லை ஸ்டெப்பப் எஸ்ஐபி 1000 ரூபாய் போட்டு அதிகப்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படு இஎம்ஐ கட்டிட்டு எதுவும் பண்ண முடியாட்டியும் அந்த ஹேபிட் வந்துருச்சுன்னா அந்த இஎம்ஐ ஹேபிட் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நம்ம மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறது தான். இஎம்ஐயாக கட்டிட்டு இருந்தோம்னா சரி அடுத்து கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் தோணும்.
ஸோ எஜுகேஷனுக்கும் கடன் வாங்குறதை தாண்டி அதுக்கும் கிடைக்குது லோன்ஸு, பட் கிடைக்கல அந்த டைம்லனா அவங்களோட ஃப்யூச்சரே போச்சு. ஸோ லோனுன்னு யோசிக்காமல் இப்போத்துலேருந்து அட்லீஸ்ட் நான் ஏதோ ஒன்று என் பையனுக்கு பொண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேலை செய்யணும்னு தான் சொல்லுவேன், ஆரம்பிக்கணும்னு தான் சொல்லுவேன். இது பேரண்ட்ஸ்க்கான அட்வைஸ். ஒரு நேர் இருக்காங்க, பேசிடுவோம். துபாயிலேருந்து தேவி. டேவிட், வணக்கம். உங்கள் கேள்வி கேளு. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். இது சார் கணேசன் சார். நான் ஒரு பாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பாண்ட்ஸில் ஆதித்யா பிர்லா குரூப் இதில். சரி. அது நிச்சிதா ஆயுஷ் பிளான். இது வந்து ஜெனுவனா சார்? எப்படி இது? ஐ மீன் இது இப்போ அவங்க வந்து ஒரு 12 இயர்ஸ்க்கு இது பே பண்ணோம், அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி ஆகும்போது ஏதோ சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நான் சைல்டுக்காக இது போட்டது. இது எப்படி வர்த்தா சார் இது? நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இதை கேட்குறாரு அவர். நீங்கள் குறிப்பிட்ட கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன, இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் 6%, 8%, அதுக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது IRDA படி. ஸோ அந்த சதவீதத்தில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது கிடைக்கலாம் அப்படின்றது தான். ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸை தாண்டி உங்களுக்கு சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன், இன்சூரன்ஸ்னாலே ரிஸ்க் ப்ரொடெக்ஷன். அப்போது நீங்கள் இல்லாட்டி உங்கள் குழந்தைக்கு படிக்கிறதுக்கான பணம் அப்படின்ற நோக்கத்தில் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ நீங்கள் இது வந்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க எவ்வளோ கட்டியிருக்கீங்கன்னு பார்த்து. இன்னொரு பக்கம் முதலீடுகளாக சுகன்யா சம்ருதி மாதிரியோ இல்லைனா ஒரு சைல்டு பிளானோ, மியூச்சுவல் ஃபண்டு, சைல்டு ஃபண்டுன்னு சொல்கிறேன். ஸோ அதில் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 12-14% மேலே கிடைக்கிறதுக்கு, அட்லீஸ்ட் அந்த நிஃப்டி இண்டெக்ஸ் ரேஞ்சு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று லாக்இன் பீரியட் 18 வயசில் ஈஸியாக கிடைக்கும். இப்போ நீங்கள் சொன்ன பிளான் வந்து குழந்தைக்கு ஒரு ஆல்ரெடி 7-8 வயசு ஆயிடுச்சு, ஒரு 20 வருஷம் பிளான்னு நீங்கள் போட்டிங்கன்னா படிப்புக்கும் யூஸ் ஆகாது. ஸோ அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து உங்கள் குழந்தை என்ன வயசு ஆகுது அதெல்லாம் சொல்லலை. ஸோ அதனால் பசங்களுக்கு வந்து எந்த வயசில் ஆரம்பித்தாலும் டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணக்கூடியது மியூச்சுவல் ஃபண்டு, சைல்டு ஃபண்டில் உண்டு, மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது, சில்ட்ரன்ஸ் ஃபண்டில் உண்டு. பட் ஆனால் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் 10 வயசில் ஃபண்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் அண்ட் வெளியில். ஆனால் அவங்க மெச்சூரிட்டி வந்து 25 வயசில் ஆகும், அதுக்குள்ளே அவங்க படித்து முடித்து கல்யாணமே ஆகிருக்கும். ஸோ அதனால் எடுக்கிறது வந்து குழந்தைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, டைம் பாருங்கள், காலேஜுக்கு கிடைக்குமா இல்லை கல்யாணத்துக்கு கிடைக்குமான்னு பாருங்கள். அமௌண்ட் வந்து ப்ரொஜெக்ஷன் கரெக்டான்றது எங்கே இருந்தாலும் வெளியில் கூட இன்னொருத்தர்கிட்ட விசாரிங்க, அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணலாமான்னு பாருங்கள். சரி, நன்றி. அடுத்த நேயர் சென்னையிலேருந்து சீனிவாசன். வணக்கம். உங்கள் கேள்வி கேளு. வணக்கம் சார். சார், இதுமாரி ஒரு தனியார் இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி. அது என்னால் கட்ட முடியல. கேட்குதுங்களா உங்களுக்கு? கேட்குதுங்க. ஓகே சார். தனியார் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருந்தேன் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அது ஒரு 2-3 வருஷம் மட்டும் கட்டினேன் சார். அதுக்கப்புறம் வந்து அதை என்னால் கட்ட முடியல, ஸ்டாப் பண்ணிட்டேன். அது வந்து எனக்கு ஒரு ப்ரீமியம் காசு மட்டும் கொடுத்துட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. மறுபடியும் வந்து இப்போ ஃபோன் பண்ணி அதை திருப்பி ரீ பண்ணாதான் திருப்பி வந்து அதை எடுக்க முடியும். அதை உங்களுக்கு வந்து அதை எஸ்ஐபியில் இதில் போட்டு ஃபண்டில் போட்டு உங்கள் காசு வந்து மெச்சூரிட்டி ஆகிட்டு கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. அது முடியுமா சார்? அது நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். அது தனியார் பண்ண பேர் சொல்லலாமா? இல்லை, புரியுது நீங்கள் சொல்கிறது. இது நிறைய ஸ்கேமே நடக்குது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஏன்னா நிறைய கம்பெனிஸில் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னு தெளிவாக சொல்கிறதுனால நிறைய பேர் வந்து அந்த பழைய டீட்டெயில்ஸை வச்சுட்டு கால் பண்ணி ரிவைவ் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் இவ்வளோ பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஸ்கேம் கூட நடக்குது. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எந்த தனியார் கம்பெனியில் முதலீடு பண்ணீங்களோ அந்த கம்பெனி ஆஃபீஸ் வந்து சென்னையாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இருக்கும். இல்லை அவங்க கால் சென்டர் கால் பண்ணி இந்த பாலிசி ஆக்டிவாக இருக்கா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னு சொன்னாங்கன்னா அவங்களே வந்து பண்ண முடியாதுன்றதை சொல்லிடுவாங்க. ஸோ அவசரப்பட்டு பணத்தை மட்டும் கட்டிடாதீங்க. அதை அந்த கம்பெனிக்கு ஆஃபீஸில் டைரெக்டாக போய் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அது ரெனியூ பண்ணலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். பணத்தை கட்டிட்டு எதிர்பார்க்காதீங்க. சரி, நன்றி சார். இப்போ அதே கேள்வி நிறைய பேருக்கு எல்லாத்துக்கும் படிப்புக்குன்னு இல்லாமல் போட்டுட்டு விட்டுறது நடுவில், அதை வந்து திரும்ப கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னா அந்த கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அவங்களுக்கு இப்போ சில இதில் கண்டினியூ பண்ணலாம், சில இதில் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு வச்சுக்கலாமா? எப்படி அதை புரிஞ்சுக்கிறேன்?
ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்குள்ளே கிரேஸ் பீரியட் இருக்கும், ரெனியூ பண்ணிடலாம் எக்ஸ்பைரி ஆனாலும். லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்ஐசி மாதிரியான கம்பெனி பார்த்தீங்கன்னா தனியார் அவங்க முகவர்கள் மூலமாக வந்து கால் பண்ணுவாங்க, ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் டைம் கொடுப்பாங்க. 1 இயர் 2 இயர் பீரியட்லேயும் நீங்கள் ரெனியூ பண்ண முடியும். அதை வந்து டைரெக்டாக ஆஃபீஸில் போய் கட்டணும். இப்போ ப்ரைவேட் கம்பெனிஸில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னா அகெயின் ஆஃபீஸை விசிட் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா நிறைய கால்ஸ் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு தனியார் கம்பெனிலேருந்து கால்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்குது. அவங்க டீட்டெயில்ஸ் கேட்டால் மற்ற டீட்டெயில்ஸ் கொடுக்க மாட்றாங்க. நீங்கள் பணத்தை கட்டுங்க நான் கொடுக்குறேன், அப்போ வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்கேம் தான். ஏன்னா பணத்தை எப்படி ஈஸியாக வாங்கலாம் அப்படின்றதுக்கு நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. ஸோ ரிவைவ் பண்ண முடியும் அந்த தனியார் கம்பெனியோ எந்த கம்பெனியாக இருந்தாலும் அவங்க டிசைட் பண்ணுறது தான். 2 இயர்ஸ் கழிச்சும் மேக்ஸிமம் 2 இயர்ஸ்க்குள்ளே தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் அகைன் அந்த கம்பெனி ஆஃபீஸை விசிட் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்திட்டு பண்ணுங்கள், அது பண்ணாமல் பண்ணாதீங்க. ஒரு நேர் இருக்காங்க, பேசுகிறோம். ரமேஷ் கோவையிலேருந்து. வணக்கம், கேள்வி கேள்வி. வணக்கம் சார். வணக்கம் சார். ரமேஷ் சார் வணக்கம். நான் வந்து இந்தியன் பேங்க்ல இருந்து ஒரு ஹவுசிங் லோன் எடுத்திருந்தேங்க சார், ஒரு 7.5 இன்ட்ரெஸ்ட்லைங்க சார். சரி. 15 வருஷத்துக்கு போட்டிருந்தேங்க சார். இப்போ நான் வந்து அது எப்படி சார், அது வட்டி இன்ட்ரெஸ்ட் எப்படி சார் கம்மி பண்றது சார்? அந்த 15 வருஷத்துக்கு சார் 10 வருஷமா கட்டுறது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? வட்டியை கம்மி பண்ணணும்னு கேட்குறீங்களா? ஆமாம் சார். சார் ஹவுசிங் லோன் எடுத்திருக்காரு, 10 வருஷமாக ஒரே வட்டி இருக்குது, அதை எப்படி குறைக்கிறதுன்னு கேட்குறாரு. ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்திங்கன்னா தானாகவே மாறிடும். ஆனால் சில தனியார் கம்பெனியாக இருந்தாலும் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸாக இருந்தாலும் நம்ம நேரில் போய் ரிக்வெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் குறைப்பாங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக லோன் எடுத்திங்கன்னா இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் படி, ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் படி ஒரு 7-7.5% கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஆல்ரெடி 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுனால கண்டிப்பாக ஒரு 8-8.25%, அட்லீஸ்ட் ஒரு 8-9% இருக்கும். ஸோ நீங்கள் அதை விட அதிகமாக கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேங்க் எந்த பேங்க் சொல்கிறீங்களோ அங்கே விசிட் பண்ணி அந்த ஆஃபீஸில் போய் ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுங்க, இது அதிகமாக இருக்குன்னு. அவங்க வந்து சில ஆஃபீஸில் சில பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமல் சார்ஜஸ் பிடிச்சிட்டு உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க. ஸோ அது பாசிபிள் தான். டைரெக்டாக போய் விசிட் பண்ணி ஒரு தடவை கேட்டுருங்க, அப்போ தான் நடக்கும். அடுத்த நேயர் சத்யா கோவையிலேருந்து. வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. ஹலோ, இணைப்பில் இருக்கிறீங்க சார். ஒரு 12 லட்சம் ரூபா வந்து ஹவுசிங் லோன் எடுத்திருந்தாங்க, 8 மாசமா கட்டிட்டு இருக்கிறோம். இது 12 லட்சம் வந்து நாங்கள் இப்போ 10 வருஷம் போட்டிருக்கோன்னா அந்த இஎம்ஐ கொஞ்சம் அதிகமாக கட்டணும்னா ஒரு டியூ சேர்த்து கட்டினா ஏதாவது கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குங்களா சார்? ஒரு டியூ எக்ஸ்ட்ரா கட்டினா குறையுமான்னு கேட்குறேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் குறையுங்க. ஏன்னா நீங்கள் வந்து பே பண்ணுற எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எல்லாமே வந்து பிரின்சிபல் நாக் ஆஃப் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வருஷம் ஒரு எக்ஸ்ட்ரா இஎம்ஐ பே பண்ணலாம். ஆல்ரெடி பல வருடங்கள் ஆயிடுச்சுன்னா சப்போஸ் டவுன் பேமெண்ட், ஏன்னா யூஸ்வலாக ஒரு 20 வருஷம் லோன் எடுத்திருந்தீங்கன்னா முதல் 10 வருஷம் இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமாக போகும். ஸோ நீங்கள் வச்சுருக்க பிரின்சிபலில் 12-13 வருஷத்துக்கு மேலே தான் பிரின்சிபல் அதிகமாக போக ஆரம்பிக்கும். ஸோ எல்லா கம்பெனியும் இப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் லோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடைக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஒரு பல்காக ஒரு பேமெண்ட்டை கட்டலாம். இல்லை குறைஞ்சது ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா வருஷம் கட்டுங்க. இது வந்து எல்லா அட்வைசர்ஸும் இப்போலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா ஒரு 20,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறீங்கன்னா வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டும் போது ஓவரால் ஒரு அமௌண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறி இறங்கும். ஸோ இறங்குற டைம்லைனில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபைனலாக கட்டக்கூடிய அமௌண்ட்டு கண்டிப்பாக குறையும். தாராளமாக இதை ஃபாலோ பண்ணலாம். நன்றி அழைத்தமைக்கு. சார் இப்போ நம்ம ஒரு குழந்தைக்கே பேசிகிட்டு இருக்கோம், 2 குழந்தை, அவங்க எப்படி பிளான் பண்ணுறது? சுகன்யா சம்ருதி சிம்பிளாக சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்கிறத விட எளியதாக எல்லாருக்கும் போய் சேரணும். ஏன்னா ஒரு கிராமத்தில் இருக்கவங்களும் ஈஸியாக ஆரம்பிக்கக்கூடியது அது. சுகன்யா சம்ருதி, அதாவது செல்வ மகள் திட்டம், போஸ்ட் ஆஃபீஸ் போய் சிம்பிளாக நீங்கள் ஒரு மாதம் 500 ரூபாய் இல்லை 250 ரூபாயிலேருந்து வருஷத்துக்கு மினிமம் இவ்வளோ 1000 ரூபாய் கட்டினா கூட போதும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அண்ட் 2 குழந்தைங்கள் இருக்காங்க, விளிம்பு நிலைக்கும் கீழே இருக்காங்கன்னும் போது கவர்மெண்ட்டும் வந்து பணம் தராங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து பணம் தராங்க. ஸோ புதுமை பெண் திட்டம் மூலமாக இப்போ ஐடிஐயில் படிக்கிற பசங்களுக்கு நம்ம போய் கேட்கும் போது அவங்களுக்கும் வந்து ரெகுலராக மாதம் காசு தராங்க. ஸோ அதெல்லாமும் நம்ம முதலீடு பண்ணி வைக்க முடியும் அவங்க பேர்லேயே, குழந்தைகள் பேர்லேயே. அவங்க படித்து முடித்து அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ சில எஜுகேஷன் ஸ்கீம்ஸ்க்கு வந்து சில லோன்ஸ் தர ஸ்கீம்ஸும் இருக்குது, அதாவது இன்ட்ரெஸ்ட் கம்மியாக சப்சிடைஸ்டாக. ஸோ அந்த மாதிரியும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ படிப்புக்குன்னு வரும்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நிறைய கொடுக்குறாங்க.
அண்ட் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கல்யாணத்துக்குன்னு தனியாகவும் திட்டங்கள் இருக்குது. ஸோ அதுவும் யூஸ் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் வந்து 50,000 ரூபாய் வரைக்கும். ஒரு குழந்தையாக இருந்தால் 50,000, 2 குழந்தையாக இருந்தால் 25,000. பெண் குழந்தைகள், பசங்க இல்லை அப்படின்னா அந்த மாதிரி திட்டங்களும் நம்ம வச்சுருக்காங்க. ஸோ அதனால் படிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா விளிம்பு நிலைக்கு கீழே இருக்கும், என்னால் படிக்கவே முடியாது அப்படின்னாலும் படித்து முடித்து வெளியில் வரலாம் அப்படின்றதுக்கு இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாம் படிக்க முடியும். கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க அப்படின்னும் போது குறைஞ்சது ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த போஸ்ட் ஆஃபீஸ் செல்வமகள் திட்டம் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு அப்படின்னு ஆரம்பிக்கலாம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செபி இனிஷியேட்டிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்கலாம் அப்படின்றது. ஸோ நம்ம போய் சைல்டு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கு பதில் சில்ட்ரன்ஸ் ஃபண்டாக நம்ம போட்டுட்டோன்னா சிம்பிளாக ஒரு 10-12% இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து பயப்படாமல் என் குழந்தை பிறந்து ஒரு 3 வயசுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டோன்னா 15 வருஷத்தில் தாராளமாக அவங்க நீங்கள் போடுற பணம் அவங்களுக்கு தான், வேறு யாருக்கும் போகாது. லாக்இன் பீரியடோடு இருக்கும். அவங்க வந்து என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி படிச்சிட முடியும். ஸ்காலர்ஷிப் இல்லைனா அதுக்கு மேலே பணம் தேவைப்படுதுன்னா ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிவிட்டு இல்லை எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணிவிட்டு படிக்க முடியும். ஸோ படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் முடிவு பண்ணி பசங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திட்டங்களும் நிறைய இருக்குது. நம்ம முதலீடு பண்ணது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சா போதும். நான் பெருசாக பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணாலே ஃப்யூச்சரில் வந்து கம்பவுண்டிங்கில் அதிகமாக கிடைக்கும்ன்றது தான் ஒன்று. சரி, இதில் பொண்ணுக்கு தனியாக பையனுக்கு தனியாக அப்படி இருக்கா, தனித்தனியாக ஏதாவது? மியூச்சுவல் ஃபண்டில் கிடையாது. சில்ட்ரன்ஸ் ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா காமன், பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சேம். சுகன்யா சம்ருத்தி வந்து செல்வமகள் திட்டம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறது. சுகன்யா சம்ருத்தி தமிழ்நாட்டில் பொன்மகன் திட்டம் பசங்களுக்காக தனியாக அதே மாதிரி ஆரம்பிச்சது. ஸோ பசங்களுக்கு தனியாக, பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு 2 பேருக்குமே தனித்தனியாக பண்ண முடியும். அதை தாண்டி பிபிஎஃப்லாம் காமன். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிபிஎஃப் வந்து உங்கள் பேர்லேயே ஆரம்பிச்சுட்டு 15 வருஷம் ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் வந்துடும். சில்ட்ரன்ஸ் ஃபண்டுன்னு இன்சூரன்ஸில் போடும்போது ஒரு 6.5-7% இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஃபிக்ஸடாக கிடைக்கும். நான் எனக்கு எதுவுமே தெரியல, பயப்பட வேணாம். இதில் போட்டிங்கன்னா தனியார் கம்பெனியாக இருந்தாலும் சரி, பப்ளிக் செக்டர் நமக்கு தெரிஞ்ச கம்பெனியாக இருந்தாலும் அதில் போடும்போது 15 வருஷம் பாலிசி இல்லை 20 வருஷம் பாலிசினா படிப்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு டைம் பீரியட் மட்டும் கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. இல்லை சிம்பிளாக போஸ்ட் ஆஃபீஸ், சில்ட்ரன்ஸ் ஃபண்ட், இது 2மே வந்து தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். சரி, பசங்களோட எதிர்காலம் அப்படின்னு நான் அவங்களோட ஃப்யூச்சர்னு யோசிக்கிறீங்க, இதெல்லாம் தாண்டி அப்படின்னா என்பிஎஸ் வத்சல்யான்னு ஒரு திட்டம் 18 வயசுக்குள்ளே நீங்கள் எப்போனா ஆரம்பிக்கலாம். என்பிஎஸ் அக்கௌண்ட் வந்து மேஜர் என்பிஎஸ் அக்கௌண்ட்டாக பசங்களுக்கு மாறிடும். அவங்களுக்கு பணமாக வீடாக நகையாக கொடுக்குறதுல இது மாற்றின பிறகு அவங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு இப்போத்துலேருந்தே ஒரு சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்டாக இது இருக்கு. சரி சார், நேர் இருக்காங்க, பேசுகிறோம். ஓசூர்லேருந்து விஸ்வநாதன். வணக்கம், கேள்வி கேள்வி. வணக்கம் சார். என் பேர் விஸ்வநாதன் சார், ஓசூர்லேருந்து. சொல்லுங்கள் சார். சார், இப்போ என் பொண்ணுக்கு வந்து செல்வமகள் திட்டம் போட்டிருக்கேன். போட்டு இன்னும் 17 வருஷம் முடிய போகுது. இடையில இந்த கொரோனா காலத்தில் ஒரு 7-8 டியூ கட்டல சார். அது மொத்தமாக கட்ட வேண்டியது வருங்களா எப்படி, இல்லை என்னான்னு டவுட் கேட்கலாம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் மினிமலாக ஒரு வருஷத்துக்கு மினிமல் அமௌண்ட் கட்டினாலே போதும், அந்த திட்டம் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அதனால் நீங்கள் நடுவில் மிஸ் பண்ணிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கட்டின பணம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு என்ட்ரி போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் கட்டின பணம் உங்களுக்கு 18 வயசில் ஒரு அமௌண்ட்டு எஜுகேஷனுக்காக எடுக்க முடியும். 21 வயசில் ஃபுல் மெச்சூரிட்டி ஃபுல் அமௌண்ட்டையும் உங்களால் எடுத்துக்க முடியும். சரி, நன்றி அழைத்தமைக்கு. சார், இப்போ ரிஸ்க்கு பற்றி நம்ம பேசுவோம். இன்வெஸ்ட்மெண்ட்னாலே ரிஸ்க்கும் வந்துடுது. தனிநபர் அல்லது குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கேல் இருக்குது, இவ்வளோ வயசுக்கு இவ்வளோ எடுக்கலாம் அப்படின்றது. இந்த பசங்க படிப்புக்குன்னு வர்றப்ப எந்த அளவுக்கு நான் ரிஸ்க் எடுக்கலாம், இல்லை ரிஸ்கே எடுக்கவே வேண்டாமா? ரிஸ்க்குனா இப்போது நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்க? அதாவது பணம் முதலீடு பண்ணுறதுல கேட்குறீங்களா? தேர்ந்தெடுக்கிறது. இப்போ நம்ம சில்ட்ரன்ஸ் ஃபண்டு இல்லை அப்படின்னு பார்த்தோம்னாலே நமக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ளே எனக்கு பணம் வேணும், ஒரு 3 வருஷத்துக்குள்ளே வேணும் அப்படின்னா சில்ட்ரன்ஸ் ஃபண்டு போட்டாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் கிடைக்குமான்னா டவுட்டு தான். ஏன்னா கண்டிப்பாக ஈக்விட்டியில் போட போகிறாங்க. பட் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே டைம் பீரியட் இருக்குது அப்படின்னா தாராளமாக மியூச்சுவல் ஃபண்டை கன்சிடர் பண்ணலாம், சில்ட்ரன்ஸ் ஃபண்டே கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து நம்ம எடுக்கிற ரிஸ்க் என்னென்னா மினிமைஸ் ஆகிடுது.
ஸோ நான் போட்டு 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் 4 வருஷத்தில் பார்க்கும்போது மார்க்கெட்டை பொறுத்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். நான் போட்ட பணம் கேபிட்டல் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுதான் ரிஸ்க்கு. ஸோ செல்வ மகள் திட்டமில் ரிஸ்க்கு கிடையாது. போட்ட பணம் எப்போ 18 வயசில் எடுத்துக்கலாம், கொஞ்சம் 21 வயசில். இன்சூரன்ஸ் பாலிசியை பொறுத்த வரைக்கும் பெரிய ரிஸ்க் என்னென்னா, நான் 10 வயசில் போட்டேன்னா எனக்கு தேவையான குழந்தை படிப்புக்கோ மேற்படிப்புக்கும் கிடைக்காம போகலாம், கல்யாணத்துக்கும் கிடைக்காம போகலாம். ஆனால் பணம் வந்துடும். அதுவுமே ஒரு ரிஸ்க்கு தான். ஸோ சில்ட்ரன்ஸ் ஃபண்டு போடுறோம், மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம்னா போடுங்க. இல்லைனா வந்து டெட் ஃபண்டோ இல்லைனா சேஃபாக போடுங்க. அப்போ தான் வந்து உங்கள் பணம் சேஃபாக இருக்கும். அதுதான் ரிஸ்க்கு. அப்போ வந்து சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் கூட போடாதீங்க. 5 வருஷம் மேலே இருக்குது, 5 வருஷம் 10, 15, 18 வயசு ஆரம்பத்திலே போட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு போடலாம். மானிட்டர் மட்டும் பண்ணணும். போட்டுட்டேன் எனக்கு டைம் இருக்குதுன்னு ஜாலியாக இருக்க சொல்லலை. டைம் இருக்குது, பொறுமையாக மானிட்டர் பண்ணுங்கள். வருஷம் பாருங்கள் ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கா, கேபிட்டல் எப்படி இருக்குது, மார்க்கெட் கண்டிஷன் என்ன, மினிமம் ஒரு 10% மேலே இருக்கா, கம்பேரிங் வித் அதர் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐயில் போட்டோம்னா HDFC, ICICI எல்லாத்துலேயும் பாருங்கள். ஸோ ரிட்டர்ன்ஸ் முன்ன பின்ன இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு மானிட்டர் பண்ணி 5 வருஷம் மேலே இருக்குன்னா ஓரளவுக்கு தைரியமாக கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஸோ நம்ம வந்து அதுக்குள்ளே புரிய ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் நம்ம இடம் வாங்கின பிறகு அந்த இடம் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் வீடு கட்டலாமான்னு யோசிப்போம். அந்த மாதிரி ஆரம்பித்த பிறகு இன்னும் அதிக பணம் முதலீடு பண்ண போகிறீங்க உங்கள் பசங்களுக்காகன்னும் போது அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம சேனல் நம்ம இது இப்போ இந்த அவர் பார்க்குற மாதிரி யூடியூப்பில் எல்லாத்தையும் பாருங்கள். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரிஸ்க்கு புரிஞ்சிடும். ஸோ பயப்படாமல் அந்த ரிஸ்க்குன்றது என்னன்னு தெரிஞ்சுட்டா பெரிய பயமாக இருக்காது. சரி, தங்கத்தில் போகலாமா? இந்த படிப்புக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தங்கத்தில் இருக்கலாமா? லிக்விடேட் இருக்காங்க, அது பேசிட்டு போவோம். தினகரன் திருவள்ளூர்லேருந்து. வணக்கம், உங்கள் கேள்வி கேள்வி. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கேட்குது, தொடர்ந்து பேசுங்க சார். நான் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் சார். பிளேஸ்பாளையம் கிராமம், பேர் தினகரன் சார். சார் மியூச்சுவல் ஃபண்டில் இல்லை, டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்க தினகரன். சவுண்டு கம்பெனி சார். மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் இல்லாமல் ஒரு 12% ரிஸ்க் இல்லாமல் ஒரு மாதம் வருமானம் வர்றதுக்கு நான் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் கரெக்டாக இருக்கும் சார்? சரி, 12% ரிட்டர்ன் கேட்குறேன். இல்லை, மாதம் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி ஃபண்டு கிடையாது. அது 12%ன்றது மாதம் கிடைக்காது. நீங்கள் வருஷத்துக்கு 12%னா இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே கிடைக்கும். இப்போ நீங்கள் பசங்களுக்கு முதலீடு பண்ண போகிறீங்கன்னா எஸ்ஐபியில் முதலீடு பண்ணுறது. எனக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும்னா SWPன்னு சொல்லுவோம், சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான். ஸோ நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் பணம் முதலீடு பண்ண போகிறீங்களா இல்லை முதலீடு பண்ணி பணத்தை ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வேணுமா அப்படின்றத பொறுத்து தான் நான் எஸ்ஐபி பண்ண போகிறேன்னா SWP பண்ண போகிறேன்னா. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 25-30 வயசுலேருந்து எஸ்ஐபி போடுங்க, உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு SWP யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த SWPயும் 7-8% வரைக்கும் விட்ரா பண்ணலாம் வருஷத்துக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு 13-14% கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு அசம்ஷனில் பேசுறது. ஸோ அதனால் உங்கள் கேள்வி சரியாக திருப்பி ரீஃப்ரேஸ் பண்ணுங்கள், யோசிச்சு பாருங்கள், அதுக்கப்புறமா நம்ம சொல்லலாம். சரி, நன்றி. அடுத்த நேயர் முத்துக்குமார் திருச்சியிலேருந்து. வணக்கம், உங்கள் கேள்வி கேள்வி. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நான் செல்வ மக்கள் பேசுகிறேன் சார். 2014 ஹலோ தொடர்ந்து பேசுங்க. 2014 ஓப்பன் பண்ணேன் சார். இப்போ 10 வருஷத்தில் இப்போ 1,30,000 பணம் கட்டியிருக்கேன் சார். இல்லை சார், அது போஸ்ட் ஆஃபீஸில் அமௌண்ட் வட்டி % கம்மியாக தான் சொல்கிறாங்க. இப்போ 21 வயசு அதுக்கப்புறமா எவ்வளோ சார் அமௌண்ட் கிடைக்கும்? இல்லை, என்ன ஸ்கீமு? செல்வ மகள் திட்டம் சார். செல்வ மகள் தான். கேள்வியை திருப்பி சொல்லுங்கள். செல்வ மகள் திட்டம் இல்லை, இணைப்பில் இருக்கிறீங்களா முத்துக்குமார்? இருக்குங்க. ஹலோ. சரி, செல்வ மகளில் 1,30,000 ரூபா கட்டியிருக்காரு சார். அது சம்மந்தமாக கேட்குறாரு, எப்போ எடுக்கலான்னு கேட்குறாருன்னு நினைக்கிறேன். 18 வயசு ஆச்சுன்னா குழந்தை படிப்புக்காக நீங்கள் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் 21 வயசில் ஃபுல் அமௌண்ட் எடுக்க முடியும். ஸோ அந்த ஏஜ் எப்படியும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது கொடுத்துருப்பீங்க உங்கள் பொண்ணு பேரில் போடும்போது. ஸோ 18 வயசில் நான் இந்த காலேஜுக்கு படிக்க போகிறேன் நீங்கள் நேரில் போய் கேட்டிங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு சொல்லுவாங்க. உங்கள் பணத்தில் ஒரு % எடுக்கலாம். 21 வயசில் ஃபுல் மெச்சூரிட்டி கிடச்சிரும். அப்போ வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். சரி, நன்றி. அடுத்த நேயர் திருச்சியிலேருந்து அங்குச்சாமி. வணக்கம், உங்கள் கேள்வி கேள்வி. ஹலோ சார். நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் மந்த்லி சேவிங்ஸில் 20,000 போட்டு இது பண்ணியிருக்கேன்.
சரி. இப்போ வந்து மெச்சூரிட்டி வந்து மேல மெச்சூரிட்டி ஆகுது, 5 வருஷம் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஃபண்டை வந்து என்எஸ்சியில் போடலாமா, எது போடலாங்க? 7.7 என்ன சொன்னாங்க என்எஸ்சி. வேற எதுவும் அதை விட டெபாசிட் போட சான்சஸ் இருக்குங்களா? கடைசி என்ன சொன்னார், வேற ஏதாவது வேறு எதுலையாவது அதிகமாக கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. போஸ்ட் ஆஃபீஸோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 7.5% கம்மியாயிடுச்சு. 7.1 7.3% தான். என்எஸ்சி பாண்டும் கம்மியாயிடுச்சு. என்எஸ்சி பாண்டுன்னு போது நீங்கள் குறைஞ்சது ஒரு 5 வருஷம் லாக்இன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்றதுனால பாண்ட்ஸில் கூட நீங்கள் முதலீடு பண்ணலாம். கவர்மெண்ட் பாண்ட்ஸோ இல்லைனா என்சிடிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 8.5%லேருந்து 9.10% வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பெட்டர் போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ், அதாவது டாக்ஸேஷனுக்கு தாண்டி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பாண்டில் போடும் போதே கிடைக்கும். ஸோ நீங்கள் அதுலேயும் ரிஸ்க் பார்த்துட்டு என்எஸ்சிக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அகெயின் வந்து உங்களோட ஏஜ் எந்த பர்பஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து பாண்ட்லேயும் முதலீடு பண்ணலாம், இல்லை லம்சமாக மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் போடலாம். உங்களோட சிச்சுவேஷன், உங்கள் ஏஜ் ஆஸ் வெல் as எந்த பர்பஸ், இது தெரிஞ்சால் தான் இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்ல முடியும். ஆப்ஷன் வந்து என்எஸ்சின்றதுனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பாண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கூட கன்சிடர் பண்ணலாம். சரி, நன்றி. அடுத்த நேயர் ஆவடியிலேருந்து சிவகுமார். வணக்கம், உங்கள் கேள்வி கேளுங்க. இணைப்பில் இருக்கிறீங்க சார். வணக்கம் சார். சார், நான் சாதாரண ஒரு டிரைவர் தான். போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன். வேற எதனா ஃபியூச்சரில் எதனா பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? சரி, உங்களுக்கா குழந்தைக்கா? 2 பேருக்கும். பாப்பாவுக்கு வந்து எஸ்ஐஏ போட்டிருக்கேன். எஸ்ஐ போட்டிருக்கேன். ஃபியூச்சரில் எங்களுக்குன்னு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு. சரி, ஃபேமிலிக்கு என்ன பண்ணலான்னு கேட்குறேன். ஓகே, பாப்பாவுக்கு எஸ்ஐபி போட்டிருக்கேன்னு. பாப்பாவுக்கு போட்ட மாதிரி நீங்களும் உங்கள் மனைவிக்காக ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு ஆரம்பிக்கலாம். ஸோ குறைஞ்சது மினிமம் ஒரு 500,000 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சிங்கனாலே கண்டிப்பாக ஒரு 25 வருஷத்தில் ஒரு ஸ்டெப்பு வருஷத்துக்கு 10%னாலே 1 கோடி ரூபாய் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த வருஷம் வந்து ஒரு 1000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த வருஷம் அது இன்னொரு 1000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ அடுத்த 25-30 வருஷத்துக்குள்ளே உங்களால் ஈஸியாக வந்து ஒரு 3-4 கோடி சேர்க்க முடியும். ஸோ இது வந்து ஆரம்பிக்கிறது 1000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணாலே உங்களால் சேர்க்க முடியுன்றதுக்காக சொல்கிற நம்பர். உங்கள் சேவிங்ஸ் அதிகப்படுத்தும் போது இன்னும் அதிகமாகவே பணம் முதலீடு பண்ண முடியும். இப்போ அவர் என்ன சார், நான் வந்து அதிக வருமானம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறார் அவர், மிடில் கிளாஸ் அப்படின்னு. அப்போ என்னால் அடுத்த வருஷமும் 1000 ரூபா இன்க்ரீஸ் பண்ண முடியாது அப்படின்னாலுமே அந்த ரிட்டர்ன்ஸ் ரொம்ப குறைஞ்சிருமா? ரிட்டர்ன்ஸ் குறையாது. ஏன்னா 1000 ரூபான்னு சொல்கிறது வருஷத்துக்கு 10%னா 100 ரூபாய் அதிகமாக. ஸோ நான் இந்த வருஷம் 1000 ரூபாய் போட்டுட்டேன், அடுத்த வருஷம் 1100 கண்டினியூ ஆகும். ஓகே. ஸோ நான் கண்டிப்பாக வந்து ஒன்று இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். இன்கம் இன்க்ரீஸ் ஆகாட்டியும் ஒரு 3 வருஷத்துக்கு உதவியாவது இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆனால் தான் வீடை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும், விலைவாசி ஏறிட்டே இருக்கிறதுனால. ஸோ அடுத்த வருஷம் அந்த 1000 ரூபாய் ஆரம்பிக்கும் போதே 10% அதிகமாக போட்டுருங்க. ஸ்டெப் அப். இப்போ ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியுது. ஸோ ஸ்டெப் அப்னு சொல்லுவோம், 10% அதிகமாக. அதுக்கு அடுத்த வருஷம் 1110 போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணாலே ஒரு 26-27 வருஷத்தில் 1 கோடிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இப்படி ஆகும்னு தெரியறதுனால நீங்கள் அடுத்த வருஷம் இல்லாட்டியும் ஒரு 3வது-4வது வருஷம் ஒரு 2000 அதிகப்படுத்த முடியுமா உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படின்றதுக்காக சொல்கிறோம். ஸோ டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 2 இயர்ஸ் ஒன்ஸோ 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஒன்ஸோ பணத்தை அதிகமாக முதலீடு பண்ண முடியுமா? மினிமலாக வெறும் 1000 ரூபாய் 2000 ரூபாயில் ஆரம்பித்தாலே உங்களால் கம்ஃபர்டபுள் ரிட்டையர்மெண்ட்டுக்காக இப்போதுலேருந்து பிளான் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சரி, நேர் கோவையிலேருந்து சண்முக சுந்தரம். வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. சார் வணக்கம் சார். தொடர்ந்து பேசுங்க சார். வணக்கம் சார், நான் கோயம்புத்தூர்ல பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார். இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து டெபாசிட் வந்து 3 இயர்ஸ் அது 5 இயர்ஸ்க்கு ஒன்றா நான் வந்து ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணிக்கிறேன், ஒரு 5 lakhs. சரி. அதில் வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு பர் மந்த் வந்து 636 ரூபாய் என்னமோ வருதுங்க. அதை வந்து நான் அப்படியே ஆர்டியாக கன்வெர்ட் பண்ணி சேவிங் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஈக்குவலாக ஒரு மாதிரி ஒரு நார்மலான ஃபண்டுக்கு ஈக்குவலாக அந்த அளவுக்கு டேலி ஆகி பாருங்களா? அது ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து டெபாசிட் பண்ணிக்கிறேன், டெபாசிட் வர இன்ட்ரெஸ்ட்டை ஆர்டியாக மாற்றிடுறேன். சரி. ஆர்டியாக மாற்றி எடுக்கல நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வருங்களா? ஓகே. நீங்கள் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ்க்கு ஈக்குவலாக வருமானு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் டைம் பீரியடு நீங்கள் எவ்வளோ நாள் முதலீடு பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து 15% அதுக்கு மேலேயும் வரதுக்கான வாய்ப்புகள்.
இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டாலே மினிமமாக ஒரு 12-13% ஒரு 15 வருஷம் இருக்கும்னா, இப்போ நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா எஃப்டியில் போட்டிங்கன்னா ஒரு 7.1%, அதை வந்து வர இன்ட்ரெஸ்ட்டை திருப்பி முதலீடு பண்ணிங்கனாலும் அதே பர்சன்டேஜ் தான். ஸோ என்ன பார்த்தாலும் ஒரு 8-9%க்கு மேலே வருமா, அதுலேயும் டாக்ஸேஷன் போயிடும். ஒரு நீங்கள் இருக்கிற டேக்ஸில் 10%னா அதுக்கேற்ற மாதிரி 10% போயிடும். ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் தான் வரும். பட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வரும். ஸோ உங்கள் ப்ராஃபிட்டில் 12% கட்டுவீங்க, அதுவும் ஃபஸ்ட்டு 1.25 லட்சம் டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ். ஸோ அதனால் நீங்கள் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து இந்த பணம் வந்து எதுக்கு தேவைப்படுது, இல்லை எதுக்காக முதலீடு பண்ணியிருக்கீங்கன்றதை பொறுத்து. சேஃப்டி வேணும்னா நீங்கள் பண்ணுறதை கண்டினியூ பண்ணுங்கள், தப்பு இல்லை. பட் எனக்கு டைம் இருக்குது, உங்களுக்கு 40 வயசு தான் ஆகுது, இது வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்காக, இல்லை உங்கள் பசங்க இன்னொரு 5 வருஷம் கழிச்சு தான் காலேஜ் போக போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இதை வேறு முதலீடுகளும் பண்ணலாம். எனக்கு சேஃபாக வேணும்னா பாண்டு மாதிரி ஃபிக்ஸடாக போட்டு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டை விட ஒரு 2-2.5-3% அதிகமாக கிடைக்கிறதுக்கு பாண்ட்ஸில் வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்னும் அதிக ரிட்டர்ன்ஸ் ஒரு 15%க்கு மேலே வரணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு மேலே டைம் பீரியட் இருந்தால் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் முதலீடு பண்ணலாம். சரி, ஸோ நன்றி. கிளாரிட்டியோடு இருந்தால் இன்னும் கிளியராக பேசலாம். சரி, அடுத்த நேயர் அருள் செல்வன் பெங்களூர்லேருந்து. வணக்கம், கேள்வி கேளு. சார் வணக்கம் சார். எனக்கு வந்து என்னன்னா, இப்போ எனக்கு வந்து வயசு வந்து 45 ஆகுது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி நிஃப்டி 50 இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டுட்ருக்கேன். அது ஒரு சிப் மாதிரி போட்டுட்ருக்கேன். என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரே ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் மட்டும் நான் போட்டுட்ருக்கேன். அந்த ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் எனக்கு வந்து எப்படின்னா ஒரு 15 வருஷம் எனக்கு வந்துட்டு 15 வருஷத்துல எனக்கு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் வேணும். அது இல்லாத பசங்களுக்கான இதுவும் வேணும், பசங்களுக்கான படிப்புக்கான செலவு வேணும். 2 பொண்ணுங்க இருக்காங்க. 2 பொண்ணுங்கள்ல ஒருத்தர் வந்து 5வது படிக்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து 1வது படிக்கிறாங்க. ஸோ கேள்வி வந்துட்டு, ஒன்று வந்து நான் இண்டெக்ஸ் ஃபண்டுன்றதை நான் போட்டுட்ருக்கேன். அது வந்து ஒரு 5 இயர்ஸாக போட்டுட்ருக்கேன். அது ஒரு லம்சம் அமௌண்ட் வந்திருக்கு, ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குது, நான் அதை கண்டினியூ பண்ண போகிறேன். 2வது, இப்போ ஒரே ஃபண்டில் போடுறதா இல்லை மல்டிபிள் ஃபண்ட்ஸில் போடணுமா, இது ஒன்று. அதுக்கப்புறம் நான் பசங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது, நான் ஏன்னா 10 இயர்ஸ் இருக்கு அவங்களுக்கு, அதுக்காக நான் ஏதாவது ஸ்பெஷலைஸ்ட் ஏதாவது சஜஸ்டட் ஃபண்ட்ஸ் இருக்கா? அப்பார்ட் நான் செல்வமகள் சேமிப்பு திட்டத்திலையும் போட்டிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் வேற ஏதாவது ஃபண்ட்ஸில் போடலாமா, ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா? இல்லை, இப்போ உங்களால் எவ்வளோ சார் பண்ண முடியும்? என்னால் வந்து 25K கிட்ட பண்ண முடியும் சார். ஸோ ஆல்ரெடி ஒரு இப்போ பண்ணுறதெல்லாம் இல்லாமல். ஆமாம் சார். சரி, என்ன கேட்டிங்கன்னா 2 பசங்களுக்கும் தனித்தனியாக ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் ஆரம்பிச்சிடலாம். நிறைய தனியார் கம்பெனிகள் இருக்குது. நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனிஸில் தனித்தனி ஃபண்டை அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பொண்ணுக்கு இந்த பணம், இந்த பொண்ணுக்குன்னு போடும்போது அமௌண்ட்டு சேமாக வச்சுக்கோங்க. தனித்தனி ஃபண்டு போடும்போது கிளாரிட்டி இருக்கும். இது 17-18 வயசு ஆனோடனே காலேஜ் போகும்போது எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் நிஃப்டி 50ன்றது இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனிஸ் மட்டும்தான். செக்டார் டைவர்சிஃபிகேஷன் பெருசாக இருக்காது. இன்னொரு ஃபண்டு உங்களுக்கு ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு, பணம் இருக்குது அப்படின்னா நிஃப்டி 500 இண்டெக்ஸ் ஃபண்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இருக்கிற டாப் 500 கம்பெனிஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் த செக்டார்ஸ் கவர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பிரிச்சும் நீங்கள் போடலாம். இன்னொரு ஃபண்டை ஆரம்பிக்கிறதா இருந்தால் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இருக்குது. அதாவது 51ஸ்ட்லேருந்து 100 கம்பெனிஸ் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50ன்னு சொல்லுவோம், அதுலேயும் போடலாம். இல்லை ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வேணும்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது, மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது. ஸோ இதுவுமே இண்டெக்ஸ் தான். ஸோ எனக்கு இண்டெக்ஸில் தான் போடணுன்னா இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக சில்ட்ரன்ஸ் ஃபண்டு போட்டிங்கன்னா 18 இயர்ஸ் லாக்இன் பீரியடு, இல்லைனா இல்லாமையும் இருக்குது, லாக்இன் இல்லாமையும். என்ன பசங்க பேர்லேயே முதலீடு பண்ணுவீங்க, அவங்க மெச்சூரிட்டி ஆகும்போது மேஜர் KYC பண்ணிவிட்டு அவங்களுக்கான பணம் அவங்க படிப்புக்குன்னு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அவங்க ஃப்யூச்சர் கல்யாணத்துக்கோ இல்லைனா அவங்க ஃப்யூச்சருக்குன்னு நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணிடலாம். அந்த மாதிரியும் நீங்கள் முதலீடு பண்ணலாம். சரி, நன்றி சார். நம்ம தங்கத்தை பற்றி பேசணும். படிப்புக்கான செலவுக்கு தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா? டிஜிட்டல் கோல்டாக பண்ணிங்கன்னா லிக்விடேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். ஃபிசிக்கலாக பண்ணும்போது அது பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அது ஒரு அசட் கிளாஸாக கொடுத்துடலாம் அப்படின்னு தான் தோணும், விற்க தோணாது. ஸோ நம்ம முதலீடுன்னு பேசும்போது கோல்டு பீஸா இல்லை கோல்டு ETF வாங்குகிறோம் அப்படின்னா ஈஸியாக சரி காலேஜுக்கு தேவை இல்லை கல்யாணத்துக்கு தேவை அப்படின்னு லிக்விடேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு 15%லேருந்து 20% கோல்டு வச்சுக்கோங்க, சில்வர் வச்சுக்கோங்கன்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதிகப்படியாக இன்னொரு 5% வரைக்கும் அலோகேட் பண்ணலாம். அதனால் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஃபிசிக்கலாக வாங்கினாலும் இது வந்து நான் ஃப்யூச்சருக்கு கல்யாணத்துக்குன்னா கொடுத்துடலாம். ஸோ வாங்கிறது தப்பு இல்லை. இப்போ பீக்கில் இருக்கிறதுனால
கொஞ்சம் வெயிட் பண்ணி மேபி ஒரு 6 months 1 year வெயிட் பண்ணி வாங்கலாம். அவசரப்பட்டு இப்போது ரொம்ப ரேலி அதிகமானதுனால இப்போ வாங்காதீங்கன்னு சொல்கிறோம். மற்றபடி எப்பப்பெல்லாம் முடியுமோ, பெண் குழந்தையாக இருந்தால் அப்பப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை எல்லாரும் யாராவது நகை போடுவாங்க, இல்லை நம்மளே ஆசைப்பட்டு வாங்குவோம். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள்னு பார்க்கும்போது நீங்கள் கோல்டு பாரா, தங்க கட்டிகள், தங்க காயின்ஸாக வாங்கி வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போவே ஒரு ஜுவல்லாக வாங்கி வைக்கும் போது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அது யூஸ் ஆகாது. மறுபடியும் மாற்றும் போது செய்கொலி சேதாரத்துலேருந்து எல்லாமே வந்து மறுபடியும் நிறைய செலவுகள் பண்ணுவோம். ஸோ அதனால் நகையாக வாங்காமல் காயின்ஸாக இல்லைனா கோல்டு ETF, கோல்டு வீஸா வாங்கும்போது கல்யாணத்துக்குன்னு யூஸ் ஆகும். வாங்குறது தப்பில்லை, இப்போ வாங்குறத கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. சரி, இப்போ இன்னொரு கேள்வி சார். இப்போ அவர் கேட்டார், என்னால் 25 ரூபா ஒதுக்க முடியும், ஏற்கனவே நான் நிறையா பண்ணுறேன், மிச்சமும் பண்ண முடியும் அப்படி. ஒரு பக்கம் ரொம்ப லீஸ்ட்டாக இருக்கிறவங்க, இன்னொரு பக்கம் இவரை மாதிரி சர்ப்ளஸாக இருக்கிறவங்க. இப்போ என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா, என்னால் இப்போ வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டே இதில் போட முடியும், ஒரு 10 லட்சம் போட முடியும், 20 லட்சம் போட முடியும் அப்படின்னா எனக்கான வாய்ப்புகள்லாம் என்ன? நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருந்தோன்னா ஒரு பெரிய மிட் கேப் ஃபண்டு ஒரு 18-19 வருஷமாக இருக்குது மார்க்கெட்டில். ஆரம்பத்தில் 1 லட்ச ரூபா போட்டால் ஃபஸ்ட்டு 4 வருஷத்தில் பெரிய ரிட்டர்ன்ஸே கிடையாது. ஆனால் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா, 18 வருஷம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து ஒரு 20 லட்சமாக மாறுது. எப்படின்னா ஒரு 10 ரூபா NAV சொல்கிறோம், அதோட NAV 200 ரூபா பக்கம் இருக்குது இப்போது. அப்போது போட்ட 1 லட்சம் 20 லட்சமாக மாறுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் வந்து 10 லட்ச ரூபாய் இருக்குன்னும் போது ஈஸியாக 1 கோடிக்கு 2 கோடி கிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் தாராளமாக இருக்குது. ஆனால் நீங்கள் எடுத்த உடனே லம்சமாக முதலீடு பண்ணலாமான்னா, ஒரு பக்கம் நீங்கள் லிக்விட் ஃபண்டில் போட்டுட்டு அடுத்த ஒரு 10 மாதமோ 1 வருஷமோ பணத்தை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி முதலீடு பண்ணலாம். அப்போது ரிஸ்க் இருக்குது. மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுனால ஏறுமா இல்லையா தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா, இன்னும் குறையும் அப்படின்னு பயம் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லம்சமாக லிக்விட் ஃபண்ட் மணி மார்க்கெட் ஃபண்டில் போட்டுட்டு மிட் கேப்போ ஸ்மால் கேப்போ, ஏன்னா எனக்கு 15 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி முதலீடு பண்ணலாம். இல்லை நான் தைரியமாக முதலீடு பண்ணுறேன், ஏன்னா டைம் பீரியட் 10 வருஷத்துக்கு மேலே அப்படின்னா இப்போவுமே வந்து உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையான ஃபண்டுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஏன்னா 10 வருஷன்றது ரொம்ப அதிகப்படியான காலகட்டம். அப்போ வந்து உங்கள் ஃபண்டு 2 to 3 times NAV மல்டிப்ளை ஆகும்போது நீங்கள் போட்ட முதலீடும் மல்டிப்ளை ஆகும். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே தான் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அதனால் ஈஸியாக உங்களால் வந்து அதிகப்படியான பணம் வந்து ஃப்யூச்சர்லேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ என்னால் ஒரு 5000 அல்லது 10,000 மாதம் ஒதுக்க முடியும் இதுக்காக அப்படின்னா, நான் ஒரே ஒரு ஸ்கீமில் பணம் போடுறது சரியாக இருக்குமா, இல்லை அதை ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 2-3ல் போடுறது சரியாக இருக்குமா? 5000 ரூபாயை வந்து ஒரு 2ஆக பிரிக்கலாம். ஓகே, 10 வந்து மேபி ஒரு 3 ஃபண்டாக, 10 ஃபண்டாக கூட போடலாம், தப்பு இல்லை. பட் நிறைய ஸ்டாக்ஸ் ஓவர்லேப் ஆகும். லார்ஜ் கேப் ஃபண்டு, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்மால் கேப் 2 மிட் கேப் இப்படிலாம் பிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு பதில் எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் புரியலனாலும் அந்த அளவுக்கு பிரிக்காமல் டைவர்சிஃபிகேஷன் கான்செப்டில் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஆரம்பத்துக்கு, அதுக்கப்புறம் ஒரு மல்டி கேப், இந்த மாதிரி பிரிச்சுட்டோன்னா ஓரளவுக்கு எல்லாமே கம்பைண்டாக இருக்கும். ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டையும் சேர்த்துக்கிட்டோன்னா ஒரு 10,000 ரூபாய் முதலீடை ஒரு 3ஆக கூட பிரித்து வச்சுக்கலாம். ஸோ தாராளமாக ஃப்யூச்சர் வந்து டைவர்சிஃபைட், ரிஸ்க் கொஞ்சம் மினிமைஸ் ஆன மாதிரி இருக்கும். சரி, நேர் இருக்காங்க, பேசிடுவோம். திருச்சிலேருந்து துர்கா தேவி. வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. சார், நாங்கள் செல்வமகள் இதில் போட்டிருக்கோம் சார். இப்போ 10 வருஷமா கட்டிக்கிட்டு இருக்கோம் சார். ஆனால் இந்த வருஷம் கட்டல, போன வருஷத்துல இருந்து கட்டிட்டு தான் இருக்கோம். இப்போ வந்து இந்த ஸ்கீம் முடியறப்ப வந்து என்ன அமௌண்ட் கிடைக்கும் சார், அதை சொல்ல முடியுங்களா? சரி, செல்வ மகள் கட்டிட்டு இருக்கேன் 10 வருஷமா, முடியும் போது எவ்வளோ கிடைக்கும்? அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறிட்டே இருக்குங்க. இப்போ இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கும் போது 6.5%னா 6, இல்லை 7%னா 7%. அப்போ வந்து கேல்குலேட் பண்ணி இது கிடைக்கும், நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிங்கன்னு சொல்லலாம். போஸ்ட் ஆஃபீஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட் கூட நீங்கள் போட்டது 6 மாதம் 1 வருஷம்னா அது ஃபிக்ஸடாக தான் கிடைக்கும். இந்த செல்வ மகள் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கும் போது 8.9% இருந்தது. இப்போது எனக்கு தெரிஞ்சு 7.1 7.3% தான் இருக்குது. அப்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் நடுவில் மாறிட்டே இருக்கிறதுனால இவ்வளோ தான் கிடைக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்களோ, நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் என்ட்ரி போட்டிங்கனாலே எவ்வளோ பணம் கட்டியிருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத சொல்ல முடியும். நீங்கள் நேரில் போய் போஸ்ட் ஆஃபீஸில் செக் பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சரி, நன்றி அழைத்தமைக்கு. சார், இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சுருக்கமாக நேர்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஆலோசனை என்ன? முதல்ல, ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா செல்வ மகள் திட்டம் தெரிஞ்சிருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு ஏதோ ஒன்று ஆரம்பிக்கணுன்றதுல நிறைய எல்லாருமே தெளிவாக இருக்காங்க, ஒரு ஆர்வத்தில் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுவே ஒரு நல்ல பாசிட்டிவான பாயிண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறமா அதிகப்படியாக வந்து ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபண்டு கன்ஃபியூஸ் கூட பண்ணிக்க வேணாம். மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகாமல்
சில்ட்ரன்ஸ் ஃபண்டுன்னு நீங்கள் போய் கேட்டு உங்களுக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி பக்கத்தில் இருந்தாலும் போய் விசாரிங்க. என் குழந்தைக்கு சில்ட்ரன்ஸ் ஃபண்டில் போடணுன்னா அதே பேரில் குறிப்பிட்டு சொல்லணும்னா SBI, HDFC எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி எல்லா கம்பெனியும் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபண்டு இருந்ததுன்னா செல்வமகள் திட்டத்துக்கு எவ்வளோ கட்டுறீங்களோ முடிஞ்சால் அதே அளவுக்கு இதுலேயும் கட்டிகிட்டே வாங்க. இதில் செல்வமகள் திட்டத்தில் ஒரு 7-7.5% கிடைக்குது அப்படின்னா இது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப அதிகமாக யோசிக்க வேணாம். 10% 12% வந்தாலும் ஃப்யூச்சரில் கம்பவுண்டிங் செல்வமகள் திட்டத்தை விட அதிகமாக கிடைக்கும். இது வந்து ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ், கவர்மெண்ட் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணாலும் கிடச்சிரும். இது வந்து மார்க்கெட் பேஸ் பண்ணி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ ரெண்டும் சேர்க்கும் போது உங்கள் குழந்தைக்கு ஸ்டெபிலிட்டியும் இருக்கும், அதிக ரிட்டர்ன்ஸும் சேர்ந்து கிடைக்கும் போது ஒரு 10-11% ரெண்டுத்தையும் சேர்ந்து கிடச்சதுன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சருக்குன்னு குழந்தைக்குன்னு ஒரு பணத்தை சேர்த்து வச்சிட்டிங்க அப்படின்னு தெரியும். கன்ஃபியூஸ் ஆகாமல் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ண முடியும். சரி, பங்கேற்றமைக்கு நன்றி சார். நன்றி. நேர்களே, ஸ்கூல் செலவையே சமாளிக்க முடியாமல் நம்மள நிறைய பேர் இருக்கிறோம். அதனால் உயர்கல்வி அப்படிங்கிறது முக்கியமானது. எனவே இனிமேலாவது இது வரைக்கும் சேமிக்காதவங்க இனிமேலாவது சேமிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதுதான் எங்களுடைய நோக்கமும் கூட. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.